ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு. இது எல்லா கெடா வெட்டு காது குத்து ஃபங்க்ஷன்லேயும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது நம்ம வீட்டிலேயே எவ்வளோ அருமையாக ருசியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது கூட நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானோனையும் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சோனையும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதை கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்குங்க. இது கூட மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் மிளகாய்த்தூள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது காரம் இருக்காது, கலர் கொடுக்கும், அதுக்காக தான். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும். இது பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துட வேண்டியதுதான். இதில் மட்டனை நல்லா சேர்த்து மசாலா எல்லா பக்கட்டும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா வேகணும். இப்போ உப்பு பார்த்துட்டு, ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து குக்கரை மூடி 3-4 விசில் விடுங்க. விசில் அடங்கினோனையும் பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து விடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கிளறி விட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அருமையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கெடா வெட்டு காது குத்து அந்த ஃபங்க்ஷனில் செய்கிற அதே தண்ணி குழம்பு நம்ம வீட்லேயும் செய்யலாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.